அம்மாச்சியையும் மைனியையும் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பெரும்பாடு ஆயிப்போச்சு. எங்க போற, எதுக்கு போற, எப்படி போற, என்ன போற, ஐயோ எத்தனை கேள்வி. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இந்த நகைக்கு வேற எவ்வளவு தராங்களோ தெரியல. அத்தைக்கு 50,000 ரூபாய் கடன் இருக்கு. நமக்கு ஒரு 50 ரூபாய் தந்தாலும் சரியா தான் இருக்கும். விசாரிச்சதுல இந்த பக்கம் தான் அடகு கடை இருக்குன்னு சொன்னாவ. யாரு கண்ணிலையும் படாம போயிட்டு வரணும் கடவுளே. யாட்டி அள்ளி, என்னட்டி இந்த பக்கம் ஊருக்கு எதுவும் கிளம்பிட்டியா? இப்பதான் நினைச்சேன் யார் கண்ணிலையும் படாம போகணும்னு. அதுக்குள்ள இப்படி மாட்டிக்கிட்டேனா? இல்லக்கா, கொஞ்சம் கடை வரைக்கும் போலாமேன்னு வந்தேன். தனியா வந்திருக்க, துணைக்கு யாராவது கூப்பிட்டு வர வேண்டியதானே? இரு, நான் வாரேன். ஐயோ வேணாக்கா, நான் தனியாவே போயிடுவேன். ஏட்டி காலம் கெட்டு போய் கிடக்கு. நீ வேற நெத்தி சுட்டி, அப்புறம் நல்லா கொண்டையில பூவு நல்லா குஷ்பு மாதிரி இருக்கட்டி. எவனும் கடத்திட்டு போயிட்டானா என்ன செய்ய? இல்லக்கா, பக்கத்துல தாக்கா இருக்கு, சீக்கிரமா வந்துருவேன்க்கா. சரிட்டி, இதுக்கு மேல உன் இஷ்டம், பார்த்து போயிட்டு வானே. சரிக்கா. ஐயோ கடவுளே, ஏதோ ஒரு தைரியத்துல வந்துட்டோம். ஆனா பக்கு பக்குன்னு இருக்கே. யாரு கண்ணிலையும் மாட்டாம நகையை அடகு வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடணும்ப்பா. எஸ்கியூஸ் மீ மேடம், எனி ஹெல்ப்? ஆமா சார், நகையை அடகு வைக்க வந்தேன். 2ஆம் நம்பர் கவுண்டரை போய் பாருங்கம்மா. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஹாய் மேடம், எனி ஹெல்ப் யூ? ஆமா சிஸ்டர், நகையை அடகு வைக்க வந்தேன். சொல்லுங்க மேடம், எவ்வளோ ரூபாய் வேணும்? சிஸ்டர், என்கிட்ட ஒரு 2 பவுன் நகை இருக்கு. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும். ஈஸியாக கிடைக்கும் மேடம். கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஃபார்ம் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் நிரப்பி தந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கையில் வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம், ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சிஸ்டர். ஐயோ கடவுளே, ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ண வைக்காவளே. யார் கண்ணிலே படாமல் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையே முடிஞ்சது போல இருக்கே. என்ன இந்த கிழவி, எங்க பார்த்தாலும் இந்த கிழவியாவே இருக்கு. அடட, நம்ம செந்திரு மருமவா? ஏட்டி, என்ன இந்த பக்கம் பேந்த முடிச்சிட்டு இருக்க என்னைய பார்த்து? என்னட்டி? அது வந்து பாட்டி, பேங்க்ல பணம் போடலான்னு வந்தியா? ஆமா பாட்டி, ஆமா ஆமா. யாருக்கு அதுல பூச்சுத்த பார்க்க? இது அடகு கடனு எனக்கும் தெரியும். தெரியுதுல பாட்டி, அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? அம்மா, புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு வாயே பாத்தியா வாயே. ஏட்டி, நீ தனியா வந்திருக்க, கூட யாரும் வரல, என்னத்தை அடகு வைக்கலான்னு வந்த? கையில காதுல கழுத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிப்பு. வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சுட்டு இருப்பீலட்டி? ஆமா, நாங்க வீட்டுக்குள்ள வைப்போம், இல்லைன்னா பேங்க்ல வைப்போம், அதை கொண்டு அடகுல கூட வைப்போம். உங்களுக்கு என்ன செய்தி? நீங்க வந்து வேலையை மட்டும் பாருங்க. சும்மா அடுத்த குடும்பத்துல என்ன நடக்கு, யார் என்ன பண்றா, யார் எங்க போறா, யார் எதை வைக்கிறான்னு நோட்டம் பார்த்துட்டு அலையாதீங்க. அடி ஆத்தி, என்ன ஒரு திமிரு. ஏட்டி, புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு இப்படி பேசுறிய? ஆமா, பின்ன உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட இப்படிதான் பேசணும். சும்மா யார் என்ன பண்றா எது பண்றா இப்படி வீட்டுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுட்டு இப்படி இருக்காதீங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நான் ஒன்னும் எங்க அத்தைய மாதிரி சாப்பிட்டான கேரக்டர் கிடையாது. எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு, என்னைய தோண்டி எழுப்பி விட்டுறாதீங்க. எது பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க. நானும் ஒரு நாள் பொங்கி எழுந்துருவேன். வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஆத்தி, உன்னை எங்க கவனிக்கமோ அங்க கவனிச்சுக்கிறப்படி. போங்க. மிஞ்சி போனா எங்க அத்தை கிட்ட போய் சொல்வீங்களா? சொல்லுங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அம்மா, சரியான ரங்காடி பொம்பளையா இருக்கும் போலயே. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். எந்த குடும்பத்துல என்ன நடக்கு, யாரை எப்படி பிரிக்கலான்ட்டு இப்படியே சுத்திக்கிட்டு அலையும் போல இந்த கிழவி. இரு, நானும் ஆட்கள் கிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கும் ஒரு நாள் பஞ்சாயத்து வரும். மேடம், இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. நகையை கொண்டு 3ஆம் நம்பர் கவுண்டர்ல கொடுத்துட்டு அங்கேயே பணம் வாங்கிக்கோங்க. அவங்க வெயிட் எவ்வளோ இருக்கு, வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கு, எல்லாமே கணக்கு பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்க உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே சிஸ்டர். எப்படியோ ஒரு வழியா நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. நகையை எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம். அத்தை கடனை அடைக்கணும். ஏன்னா மாமாவனால தான் அந்த கடனை இன்ன வரைக்கும் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் கட்டுவாங்க, பாவம்ல. அத்தை அன்னைக்கு அப்படி பேசினவன் மூஞ்சில இந்த பணத்தை விட்டு எரிஞ்சிட்டு வரணும். யார்கிட்ட கேட்கறது? இவர்கிட்ட கேட்கலாம். அண்ணே, இந்த பக்கம் வட்டிக்கு விடுறவர் வீடு எங்க இருக்கு? இந்த ஊருக்குள்ள வட்டிக்கு நிறைய பேர் விடுறாங்கம்மா. உனக்கு யாரு வேணும்? அண்ணா, அவர் பேரு முருகன். கொஞ்சம் வயசானவர், கையில கம்பு ஊனி இருப்பாரு. தாத்தா மாதிரி தான் இருப்பாரு. அவரா? இந்த லைன்ல போனா 4வது வீடுமா. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிம்மா, இருக்கட்டு. ஏழை போனக்காரி, என்னாச்சு? பைசா தரலன்னா வீட்டு முன்னாடி என்ன வண்டி நிக்கோ தூக்கிட்டு வாங்கல. இதெல்லாம் சொல்லையா செய்யணும்? என்னது, வீட்டு முன்னாடி வண்டி இல்லையா? அப்புறம் என்னல இருக்கு? என்னது, அவன் பொண்டாட்டியா? வேண்டாம், அவனாலேயே சமாளிக்க முடியாதுன்னு தான் வீட்டுல விட்டுட்டு போயிருக்கான். நீ பேசாட்டிக்கு வா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயா, உள்ள வரலாங்களா? யாருமா அது? உள்ள வாங்க. யாருமா நீ? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா, வட்டிக்கு பணம் வேணுமா? எதுவா இருந்தாலும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, முக்கியமா பேன் கார்டு, அதுக்கப்புறம் என்னென்ன கார்டுலாம் இருக்கோ அதை கொண்டு வா. உனக்கு பணம் தந்துருதேன். ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கிட மாட்டேம்மா, ஒரிஜினல் மட்டும்தான்.
ஐயா ஐயா எனக்கு பணம்லாம் வேண்டாம். அப்புறம் என்னம்மா, ஏதாவது டொனேஷன் வாங்க வந்தியா? டொனேஷன்லாம் தர்றதா இல்ல, போ போ. ஐயோ ஐயா, நான் உங்க கடன் அடைக்கலான்னு வந்தேன். என்னம்மா இது, உன்னை இப்பதான் நான் தடவையே பார்க்கேன். ஏன் கடன் அடைக்க வந்தேன்னு வர சொல்ற? ஐயா, நான் வடக்கு தெருவில் செந்திரு இருக்காவில்ல, அவிய மருமக. சந்திரா யாருன்னு பிடிபடலையே. ஐயா, நேத்து காலையில கூட 6 மணிக்கு வந்துட்டு போனீங்களே. ஞாபகம் வந்துட்டு. ஆ ஆ, 15 வருஷமா வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்கா. அவ மருமவள நீ? அவளுக்கு என்ன 3 மாசம் டைம் கொடுத்தனே, இப்பவே பணத்தை கொடுத்து விட்டுட்டாளா? சரி சரி, நல்லதா போச்சு. இந்தாங்க ஐயா, இதுல நீங்க கொடுத்த 50,000 ரூபாய் பணம் இருக்கு. பரவாயில்லையே, ரோசக்காரி தான். கொண்டா கொண்டா. அவ்வளவும் புது நோட்டா இருக்கு. இப்பதான் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரீங்களோ? ஆமாங்க ஐயா, இப்பதான் பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வரேன். சரி, நல்லதா போச்சு. இனிமே எதுவும் கடன் வேணும்னா இங்கேயே வாங்க, நானே தாரேன். ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வட்டிக்கு விடுறதே தப்பு, இதுல வேற நீ ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டின்னு போட்டு 15 வருஷமா வட்டி மட்டுமே வாங்கிட்டு இருந்திருக்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? ஐயோ, போலீஸா? வேண்டாமா. அப்பாவி மக்கள்னா உனக்கு அவ்வளவு இலக்கரமா இருக்கா? நாங்க எதுவுமே எதிர்த்து பேச மாட்டோங்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசுற. முதல்ல ஒரு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்க. நேத்து வந்து அந்த கத்துற. பணம் உன்னோடதுதான், வார்த்தை உன்னோடதுதான். பணத்தை இப்ப தந்துட்டேன், வார்த்தை திருப்பி தரட்டுமா? நீ சொன்னதெல்லாம் திரும்ப நான் உனக்கு சொன்னா நீ தாங்குவியா அந்த வயசான காலத்துல? முதல்ல மரியாதை கொடுத்து பழகு, அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துக்கலாம். பணம் இருந்தா நீங்களாம் கடவுளா? பணம் இல்லாதவங்க நாங்களாம் உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுறோம்? ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு படிப்பு செலவுக்கு தானே வாங்குறாங்க, அதுக்கு இப்படியே பண்ணுவீங்க. நம்ம ஊருக்குள்ள நீ யாரையாவது மரியாதை இல்லாம பேசுறத பார்த்தேன், இதே யார ஊருக்கு முன்னாடி விழும். ஒழுங்கு மரியாதை நாளைக்கு எங்க அத்தை கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, இல்ல திரும்பவும் நாளைக்கு வருவேன். இதே அடி 2 கண்ணத்துலயும் விழும். எப்பவுமே ஒண்ணு மனசுல வச்சுக்க, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிடலாம். ஆனா நீ கொடுத்த வார்த்தை தீயால சுட்டா கூட ஆறிரும் சொல்லுவாங்க, ஆனா வார்த்தையால சுட்டா அது காலகாலத்துக்கு இருக்கும். அதுலயே அவங்க ஒரு பொண்ணு எவ்வளவு தனியா கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட நீ இப்படி பேசலாமா? ஒழுங்கு மரியாதையை நாளைக்கு வந்து மன்னிப்பு கேக்குற, இல்ல அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவேன். சரிம்மா, நாளைக்கு வந்துருதேன். போன பிள்ளைய என்ன ஆளை காணுமே, துணைக்கு வாரேன் நானும் வேண்டான்ட்டு போயிட்டு ஊருக்கு வேற புதுசு, எங்க போச்சு ஏது போச்சுன்னு ஒன்னும் சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வத்தக்காரி வந்துருவா, எங்கன்னு கேட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? போற பிள்ளை இந்த பூரணியாவது கையில பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல, அதுவும் வேண்டான்னு தனியாவே போயிட்டு. அப்படி என்ன முக்கியமான வேலையோ தெரியல. இந்த காலத்து பிள்ளைங்க தான் இப்படி இருக்காங்க. அந்த காலத்துலலாம் குனிஞ்சு தலை நிமிராம வீட்டுக்குள்ளேயே இருப்போம் புருஷன் வர வரைக்கும். எங்க போனாலும் புருஷன் கையை பிடிச்சிட்டு தான் போகணும். இப்பள்ள பிள்ளைகள் அப்படியே இருக்கு, நினைச்சா போயிருந்தாலுவோ நினைச்சா வந்துருந்தாலுவோ. அம்மாச்சி, எம்மாடி வந்துட்டியா? எம்மா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன், உன் மாமியார் வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். நான் அதான் சொல்லிட்டு போனல அம்மாச்சி, சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா எங்க போறேன்னு சொன்னியா? உன் அத்தை வந்து கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? எல்லாம் ஒரு நல்ல காரியமா தான் அம்மாச்சி போனேன். எந்த காரியமா இருந்தா என்னம்மா, பொம்பளை பிள்ளை இப்படி தனியா போலம்மா. ஒன்னு என்னையே கூட்டு போயிருக்கணும், இல்லாட்டி மைனியாவது கூட்டு போயிருக்கணும்ல. ஆமா அம்மாச்சி, ஆனா இது அதை விட முக்கியமானது, அதனாலதான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போல. சரி சரி, என்னமோ ஏதோ. சரி, உங்க அத்தைக்காரி வர்றதுக்குள்ள வீட்டுல போய் டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுட்டாவது இரு. சரிங்க அம்மாச்சி, பயப்படாதீங்க. பயமா? ஐயோ, அவளுக்கு தெரிஞ்சா எதுக்கு விட்ட, எப்படி விட்ட, தனியா எதுக்கு விட்ட, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்டு என்னையே கொண்டு போடுவா. அதான் வந்துட்டல அம்மாச்சி, என்னங்க தைரியமா இருங்க. சரிம்மா, நீ போய் உள்ள டிவி பாருப்போ.